பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், கோவப்படுவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல், அவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலுமே சொல்லப்போனா கோபம் அப்படின்றதுக்கு ஆயுசு ரொம்ப கம்மிங்க. ஒரு பட்டாசையும் ஒரு விளக்கையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு பட்டாசு மிகுந்த சத்தத்தோட ஒரு பெரிய பிரகாசத்தோட எரிஞ்சு சில நேரங்கள்லயே அது சாம்பலாயிடும். ஆனா ஒரு சின்ன ஒரு விளக்கு, அகல் விளக்கு சாந்தமா எரிஞ்சுக்கிட்டு பல மணி நேரம் அதனுடைய வெளிச்சம் இந்த உலகிற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. அகல் விளக்குல சத்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா அது அமைதியா, நிதானமா பல பேருக்கு பயன்படக்கூடியதா இருக்குங்க. கோபம் அப்படின்றது ஒரு ஷார்ட் சர்க்யூட் போலங்க. அது அது யாரு கோபப்படுறாங்களோ அவங்கள தான் முதல்ல பாதிக்கும். அது எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு கூட அதனுடைய பாதிப்பு அப்புறம் தான். தன்னை தானே அழித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கோபப்படுங்கள். நிதானமாக இருந்தால் உங்களை நீங்கள் காத்துக்கொள்வது மட்டுமல்லாமல், உங்கள் உடனிருப்பவர்களையும் நீங்கள் காத்து ரட்சிக்கிறீர்கள் என்று பொறுத்து. இதற்கு ஒரு ஒரு தனி ஸ்பிரிச்சுவல் ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் இதெல்லாம் நமக்கு புரியும். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். நம்ம தனியா இதை பத்தி நம்ம பேசி மேலும் புரிதல்களுக்கு நாம் வரலாம்.